You are watching Grace Television. ஆண்டவரும் மருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறவர். ஒவ்வொரு நாளும் தேவன் புதியவைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அளவில்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால் இன்றைக்கு ஒரு விசேஷித்தமாய் தேவ சமூகத்தில் ஒரு குறிப்பை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 43 verses 18 and 19 we are going to meditate and going to pray for you. இந்த காலை நேரத்தில் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை தியானித்து உங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்க போகிறேன். The Lord is going to bless you through this word. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையின் ஊடாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. இந்த வார்த்தைகள் எங்களை ஸ்திரப்படுத்திட்டோம், ஆண்டவரே எங்களை பலப்படுத்திட்டோம், எங்களை வழி நடத்திட்டோம், கிருபையாக நடத்திட்டோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வசனங்கள் இப்படியா சொல்லப்படுகிறது. 18வது வசனம், முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூரணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிகிறீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். எப்போ அந்த வசனத்தை நம்ம வாசித்திருப்போம், எப்போ அந்த வசனத்தை நம்ம கேட்டிருப்போம், கொஞ்சம் கவனம் இருக்குது அவங்களுக்கு. இந்த வசனத்தை ஒருவேளை கேட்பில்லைனால் எப்போனா ஆண்டவருடைய இந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு மாதம் அதிகாலையில் நம்ம திருசபையில் காலை 5லேருந்து இல்லை 5:30 6 வரலையும் 6:30 வரலையும் நம்ம ஒவ்வொரு மாதத்தில் முதல் நாள் கூடுகை ஏற்படுத்துகிறோம். அதுக்கு பிற்பாடு வருஷத்திற்கு ஒரு முறை புதிய வருஷத்தின் துவக்கம், நியூ பிகினிங் இயர், நியூ இயர் அப்படின்னு சொல்கிற படமே அப்போ வாக்குத்தத்தமாக பெற்றிருக்கிற ஒரு வார்த்தை. இப்போ நமக்கு ஞாபகம் வந்திருக்கோன்னு யோசிக்கிறேன். அப்பா, எனக்கு இந்த வருஷம் இந்த வாக்குத்தத்தை தான்ப்பா வந்துச்சு, அதை தான் பிரதர் இந்த காலை நேரத்தில் பிரசங்கிக்கிறார், அதை தான் எனக்கு நினைப்பூட்டுறார் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். வாட் எவர் த திங் வாஸ் ஃபார்மட், டு நாட் ரிமெம்பர் இட். முந்தினவைகளை கடந்து போனது என்ன பண்ணாத, யோசிக்காத. neither consider the thing of old. பூரணமானது கடந்த காலத்தின் காரியங்கள் என்ன பண்ணாத, யோசித்து புலம்பாத, அதே நினைத்து அழுது கொண்டிருக்காத. அதற்கு மாறாய் தேவன் சொல்றார், இதோ நான் புதிய காரியங்களை செய்வேன். behold I will do a new things. இதோ நான் புதிய காரியங்களை செய்வேன். எனக்கு அருமையான தேவச்சனம், இந்த வசனத்தை கவனித்து கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, தாயை தகப்பனே, வாலிப தம்பி தங்கச்சி, நீ எங்கே இருந்தாலும் சரி, நீ பிரயாணப்பட்டு கொண்டிருக்கலாம். வேலை மேலே இந்த வார்த்தை எனக்கு தினந்தோறும் நான் கேட்குற வார்த்தையாச்சுன்னு சொல்லி நீ கவனித்து கொண்டிருக்கலாம். இல்லை, ஸ்திரீமாருங்க வீட்டில் வேலை பார்த்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியக்காரங்க வித்தியாசமாக பேசுவாங்களே, இன்றைக்கி எந்த ஊழியக்காரர் என்ன பேசுகிறாருன்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சமைச்சு கொண்டு இருக்கலாம், சமையல் அறையில் இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, அவர் இட் மே பி. இல்லை, சிலர் படுக்கையில் படுத்து கொண்டே இருக்கிறது. இந்த வார்த்தையை நான் கேட்டுட்டு தான்ப்பா நான் எழுந்திரிச்சுப்பேன். எப்படி இருந்தாலும் இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்ய போகிறார். The Lord is going to definitely do a new things. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியமான வார்த்தை, இதுதான் காரியங்கள். இது மாற்று கருத்து கிடையவே கிடையாது. whoever believes him, ஆண்டவரை விசுவாசிக்கிற யாரா இருக்கட்டும், ஒருவேளை நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, if you believe the God, if you trust in him, the Lord is going to do a new things in your life. உன்னுடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வார். மாத்திரமில்லாத படிக்க சொல்லப்படுகிறது, அது எப்போனா இப்போதே தோன்றும். It shall be spring forth now itself.
இப்பொழுது இந்த நிமிஷமே, நீ வசனத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற இந்த நிமிஷமே, இந்த நொடி பொழுதே உன் வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். புதிய சூழ்நிலைகள் உண்டாகும், மாற்றங்கள் ஏற்படும். பலவீனங்கள், மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு புதிய காரியங்கள், அற்புதங்கள் உடனடியா. இன்ஸ்டன்ட் மிராக்கல், இன்ஸ்டன்ட் மிராக்கல், புதிய காரியம் இப்போதே தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நீ தெரியாத வாழ்ந்து கொண்டிருக்கிறியாம்மா? நீ தெரியாத வாழ்ந்து கொண்டிருக்கிறியாப்பா? தேவ பிள்ளை, நீ தெரியாத இருக்கிற, நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்போதே உன் வாழ்க்கையில தோன்றம்னு சொல்லி நீ தெரியாம இன்னும் சந்தேகத்தின் வாழ்க்கையா, இன்னும் டவுட்ஃபுல் மைண்டா, இன்னும் டபுள் மைண்டடா வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, சகோதரா சகோதரி, ஊழிய செய்கிற ஊழியக்கார ஐயா அம்மா, நீ யாராயிரு, இன்றைக்கு தேவனுடைய வாழ்க்கையில நிர்ணயிக்கிற காரியம் அது புதிதா இருக்கும், இப்போதே தோன்றும். Now itself will spring forth. அதுல மாற்று கருத்து கிடையவே கிடையாது. நீங்கள் அறியீர்களா? நீங்கள் அறியீர்களா? நான் வண்ணாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில ஆறுகுலம் உண்டாக்குவேன் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வண்ணாந்திரத்தில் ஒன்றமில்லாத இருக்கிற இடம், பிரயோஜனப்படாத இடம், ஜன நடமாட்டமே கால் மிதிப்பே இருக்காது, பாலைவனம், வண்ணாந்திரம், ஒட்டகங்கள் நடமாடிக்கொண்டிருக்கிற, ஒன்றமில்லாதபடிக்கு விஷப்பூச்சிகள், கொடிய பாம்புகள் உலாவுகிறதான இடம், வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தரவலி, த டெசர்ட், அவாந்தரவலி, பாலைவனம், மனுஷக நடமாட்டம் இல்லை, குடிக்க தண்ணீர் கூட கிடைக்காது, பட்டினியா இருக்கிற ஒரு சூழ்நிலை, பசிக்கு எந்த ஆகாரம் கிடைக்காது, சுற்றுப்புறம் திரும்பி பார்த்தா எங்க பார்த்தாலும் பாலைவனமா இருக்கும். ஐயோ, என்ன இது கொடூரமான இடமா இருக்கிறது, இவ்வளோ வெயில், உஷ்ணம் தாங்க முடியல, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்காது, அப்படிப்பட்ட இடம் தான் அந்த பாலைவனம். பசி ஆற்றுவதற்கோ தாகத்தை தீர்ப்பதற்கு ஒரு காரியம், அந்த இடத்துலயே நான் உன்னை போஷிப்பேன்றார் ஆண்டவர். அந்த இடத்துலயே நான் உனக்கு வழியை உண்டாக்குவேன், அந்த இடத்துல உன் தேவைகளை சந்திக்கப்படும். தேவ பிள்ளையே, நீ விசுவாசித்தால் போதும், தேவனுடைய மகிமையை காண்ப. இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். சேனைகளின் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் திரும்பாது, ஒரு நாள் வீணாகாது. தேவன் அற்புதமான செயல்களை உங்க வாழ்க்கையில செயல்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. உடைய வசனத்துல வாசித்து இருக்கிறோம்ப்பா. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18-19 வசனத்துல உடைய பிள்ளைங்களுக்கு நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். துதி கன மகிமை ஒருவருக்கு எடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.